உங்ககிட்ட என்ன மிஷின் இருக்கோ அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி கேஸும் பாபினும் எடுத்துக்கோங்க. கேஸ் வந்து எப்பவுமே 2 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் பழக போறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ற நிதானம் வந்து இருக்காது. ஸ்பீடு ஸ்லோ அந்த மாதிரி ரெண்டுமே நம்ம பயன்படுத்துவோம். பெடல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ஸ்பீடாக தான் நம்ம வந்து பெடல் போட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ பெடல் போடுறீங்க அல்லது நீங்கள் வந்து பவர் மிஷினில் மோட்டார் மிஷினில் வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கும்போது ஸ்பீட் அதிகம் ஆகும்போது ஒரு சில டைம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸுடைய பின்பக்கத்தில் இருக்கிற பின்னு வந்து உடஞ்சி தனியாக வந்துடும். இது வந்து பழகும் போது அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் என்னென்னா நம்ம வந்து கேஸ் வந்து எப்பவுமே ஸ்டிச் பண்ணி பழகும் போது 2க்கு கம்மி இல்லாமல் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாபின் வந்து 10வது இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கலருக்கும் மேட்சிங்காக நூலை வந்து பாபினில் வந்து நம்ம சுற்றிட்டு இருப்போம் இல்லைங்களா. அதனால ஒரு சில டைம் கம்மியாக ஸ்டிச் பண்ணுவோம், ஒரு சில டைம் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால எப்போவுமே நம்ம பாபினில் வந்து ஃபில்அப் பண்ணி ஸ்டிச் பண்ணுற நூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம ஒரு 10 பாபினாவது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கலர் மேட்சிங்க்கு ஒவ்வொரு பாபினா எடுத்து பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.